கிருபையையும் புதிய பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தேனே. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் தொழிலையும் வேலையும் படிப்பையும் நன்றாக நான் கவனித்துக் கொண்டு வந்தேனே, பராமரித்தேனே. நீ எனக்காக இந்த வருடத்தில் முடிவிலே இப்பொழுது சிந்தித்து பார், என்ன செய்திருக்கிறார். உன் நெஞ்ச தொட்டு எனக்கு பதில் சொல் என்று கர்த்தர் இந்த இடத்தில் என்று கேட்கிறார். அவருக்கு நாம் என்ன பதில் சொல்லுவோம்? ஒவ்வொரு ஆண்டும் கடந்து வந்த இதற்கு முந்தைய ஆண்டுகளின் கதைகளை சொல்லுகிறேன். கடந்த ஒவ்வொரு ஆண்டும் நாம் பெரும்பாலும் நம்முடைய சுயம் சார்ந்த சரீர பிரகாரமான உலக பிரகாரமான கனவுகள், ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் மையமாக வைத்து அது சம்பந்தமாகவே வருத்தப்படுகிறோம், அங்கலாய்க்கிறோம். எனக்கு அது கிடைக்கல, நான் இதை எதிர்பார்த்த, இது எனக்கு வாய்க்கல, எனக்கு நியாயமாய் வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், சொத்து சுகங்கள், ஆஸ்திகள், நாம் எதிர்பார்த்தவைகள் நடக்கவில்லை. எதிர்பாராதவைகள் என்னை சம்பவித்து என்னை கலங்க பண்ணிட்டு நாம் அடைந்த ஏமாற்றங்களை மனதில் வைத்துக் கொண்டு நம்ம அநேக வருட கடத்திலே அங்கலாய்க்கிறோம், வேதனைப்படுகிறோம், துயரப்படுகிறோம். எனக்கு இந்த வருஷம் ஒன்று ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஆண்டு, நல்ல வருஷம் என்னால் சொல்ல முடியாது. காரணம், நான் எதிர்பார்த்ததே நடக்கல, நான் நினைச்சது என்னுடைய வாழ்க்கை நிறைவேறல என்று நம்ம அநேக நம்முடைய உள்ளத்திற்குள் வருத்தப்படுகிறோம். இது இன்னைக்கு வந்த புதிதான காரியம் அல்ல, இதற்கு முன்பு கடந்து வந்த ஒவ்வொரு ஆண்டுகளிலுமே இதுதான் நம்முடைய கணக்காக இருக்கிறது. நம்முடைய சரீர பிரகாரமான காரியங்கள் எவைகளை அடையவில்லை என்பதை நினைத்து விசாரப்படுத்துகிறோம், எது நமக்கு வாய்க்கவில்லை என்பதை நினைத்து துக்கப்படுகிறோம். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்து ரட்சித்திருக்கிறார், மீட்டிருக்கிறார், காரிய சித்தியை கட்டிருக்கிறார், குடும்ப காரியங்களை பாதுகாத்திருக்கிறார், பிள்ளைகளுடைய படிப்புகள், உயர்வுகள் இவைகள் எல்லாம் தந்திருக்கிறார். ஆனால் இவைகளை தந்திருந்தும் நான் கர்த்தருக்காக பயன்பட்டு இருக்கிறேனா, பிரயோஜனப்பட்டு இருக்கிறேனா, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையின் மூலமாய் அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேனா, ஆண்டவர் கொடுத்த வாழ்நாள் அந்த ஆயுஷ்நாளை பயன்படுத்தி பிறருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி ஒரு சில வேலையாவது ஆதாயப்படுத்தி இருக்கிறேனா என்கிற வருத்தம் நமக்கு இல்லை. ஆண்டவருக்கு நாம் செய்யவில்லையே என்ற வருத்தம் நம்மில் இல்லை. ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லை, கர்த்தர் என்னை ஏமாற்றி விட்டார் என்ற வருத்தங்கள் நம்மில் அநேகருக்கு இருக்கிறது. நான் இவைகளை எல்லாம் அடைய முடியவில்லை, கர்த்தர் வழிகளை அடைத்து போட்டார் என்று கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற எண்ணங்கள் நம்மில் அநேகருக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் உண்மையில் நம்மை வருத்தப்படுத்த வேண்டியது இந்த ஒரு வருஷம் முழுவதும் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்தி இருக்கிறேன், எதை செய்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையின் மூலமா, என் ஆண்டவர் என் குடும்பத்தின் மூலமா, என்னுடைய செயல்பாடுகள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு இருக்கிறதா, அவருடைய உள்ளம் எந்த அளவில் பிரியப்பட்டு இருக்கிறது, கர்த்தரை எந்த அளவு நான் பிரியப்படுத்தி இருக்கிறேன். ஒரே ஒரு வாழ்க்கை, நமக்காக எது செய்தோம் என்பது நிலைப்பதில்லை, கர்த்தருக்காக எதை செய்தோமோ அதுதான் முடிவு பரியந்தம் என்றென்றும் நிலைத்து இருக்கும், நமக்கு மகிமையையும் பிரதிபலனையும் கொண்டு வரும். ஆனால் நம்முடைய வருத்தம் எல்லாம் அதற்கல்ல. எனக்கு என்ன கிடைக்கல, எது என்னை விட்டு தூரமாய் விட்டது, எது எனக்கு வாய்க்கவில்லை, எது எனக்கு கிடையாமல் போயிற்று, எந்த காரியம் தடைபட்டது, அதுதான் வருத்தம். எல்லாமே சரீர பிரகாரமான உலக பிரகாரமான காரியங்களுக்காக வருத்தப்படுகிறார். இந்த வருஷம் நான் ஜெபிக்க வேண்டிய அளவு ஜெபிக்க முடியலையே, ஓடி ஆடி ஊழியம் செய்ய முடியலையே, வருத்தம் உண்டா?
ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம், வாரங்களில் 7 நாட்கள், மாதத்தில் 30-31 நாட்கள், 52 வாரங்கள், 365 நாட்கள் கர்த்தர் கொடுத்திருக்க. அதை எப்படி செலவழித்திருக்கிறோம்? எந்த அளவிற்கு நாம் செலவழித்திருக்கிறோம்? கர்த்தர் அதன் மூலமாய் மகிமைப்பட்டாரா? ஐயோ, நான் விரும்பியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன், ஆண்டவருக்காக இதை செய்வேன், கோயிலுக்கு 2 மணி நேரம் வந்து போறது தவிர வேற என்ன செய்திருக்கிறோம்? ஆவிக்குரிய நிலையில் ஒரு முன்னேற்றம் இருக்குதான்? ஆவியின் கனிகளும் வரங்களும் நிறைந்து ஒரு மேன்மையான ஆவிக்குரிய ஜீவியம் செய்திருக்கிறோமா? எதை சொல்லி காண்பிக்க முடியும்? சுற்றி காண்பிக்க முடிகிறது. அப்படி செய்ய முடியாததற்காக வருத்தப்படுகிறது இல்லையே. ஐயோ, நான் என் நாட்களை வீணாக்கி விட்டேனே என்ற ஒரு அங்கலாய்ப்பு நம்முடைய இருதயத்தில் ஒரு துளியளவு கூட எழுப்புவதில்லையே. ஆனால் கர்த்தர் எனக்கு அதை செய்யல, இதை செய்யல, எனக்கு வர வேண்டியது வரல, எனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லை, இதைத்தான் சொல்கிறோமே. அப்படியான ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர், கிருபையாய் மணி நேரங்களையும் நாட்களையும் மாதங்களையும் வாரங்களையும் கொடுத்த ஆண்டவர். நான் உனக்கு இந்த வருஷத்திலாவது நீ கனி கொடுப்பாய் என்று ஒரு வருஷம் உனக்கு நான் கூட்டி கொடுத்து நீ நான் எதிர்பார்க்கிறபடி நீ இல்லையே என்று சொல்லி அவர் வருத்தப்படுகிறாரே, அதற்கு என்னதான் பதில் சொல்ல போகிறோம்? என்ன பதிலீடு செய்ய போகிறோம்? ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கிடைக்காமல் போன சரீர பிரகாரமான உலக பிரகாரமான நம்முடைய மனதின்படி எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்பதற்காக வருத்தப்படுகிறோமே. இப்படி வருத்தப்பட்டு ஆவிக்குரிய காரியங்களை குறித்து எந்த கரிசனையும் மற்றவர்களால் நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன் செல்லவில்லையே, இவ்வளவு மணி நேரங்கள் நான் ஜெபிக்க முடியவில்லையே, அதிக நேரங்கள் வேதத்தை தியானிக்க முடியவில்லையே, ஆராதனைக்கு நான் போக முடியவில்லையே என்கிற ஒரு ஆதங்கம் எழும்பாதபடியால்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வருஷம் தொடர்ந்து அடுத்தடுத்த போல் வந்தாலும் அடுத்த வருடமும் கடந்த வருஷத்தை போல ஏமாற்றங்களையே நமக்கு தருகிறது. போன வருஷம் அப்படியாச்சு, இந்த வருஷம் அப்படிதானா? காரணம் நம்முடைய முதல் உரிமையும் முக்கியத்துவம் மாறவில்லை. ஒவ்வொரு வருடம் வந்தாலும் நம்முடைய சரீர பிரகாரமான காரியங்களுக்காக மட்டுமே நாம் அங்கலாய்க்கிறோம், அதையே தேடுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது உனக்கு வேண்டிய மட்டும் நான் கொடுப்பேன். அந்த வசனங்களை நாம் மறந்து விடுகிறோமே. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் சங்கடங்கள்? ஏன் எதிர்பார்த்தது நடக்கவில்லை? ஏன் நீ உனக்கு வாய்க்கிட்டது கைக்கு கிடைக்கவில்லை? அது கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்காமல் போனது, அனுபவிக்க முடியாமல் போனதற்கு காரணம் உன்னுடைய முதலிடம் முக்கியத்துவம் பிரையாரிட்டி நீ உன் சரீர பிரகாரமான இன்மைக்குரிய வாழ்வை குறித்ததா இருந்ததை தவிர கர்த்தருக்காக ஆயுசு நாட்களையும் வருமானங்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஈவாக கொடுத்ததான கர்த்தருக்காக நான் எப்படி அவருடைய நாம மகிமைக்காக அவரை பிரதிபலித்து இன்னும் அநேகரை ஆதாயப்படுத்தத்தானே எனக்கு உயிர் கொடுத்தார். என்னை ரட்சிப்பதற்கு மட்டுமல்ல, இன்னும் ரட்சிக்கப்படாத மக்களுக்கு ரட்சிப்பை சொல்லி அவர்களை ஆண்டவரை ஆதாயப்படுத்தத்தானே இந்த உலகத்திற்கு வந்து ஜீவனை கொடுத்தார். அதை எண்ணாமல் போனோமே. இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்காக, பிள்ளைகளை பெறுவதற்காக, கல்யாணம் கட்டி கொடுத்து மருமக்கள் பேரப்பிள்ளைகளை பார்ப்பதற்காக மட்டுமல்லங்க இந்த உலக வாழ்க்கை. இன்னும் நிறைய பேருக்குள்ள வருத்தம், அம்மா பிள்ளையை கட்டி கொடுத்தான ஒரு புழு பூச்சி கூட அதன் வயிற்றுல நான் பார்க்க முடியல. ஆனா பல கோடி மக்கள் இயேசு அறியாமல் நித்தம் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அதை குறித்து ஒரு நாள் கூட வருத்தம் வரல, அதற்காக ஜெபித்ததும் இல்லை. 2015ஆம் ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தோம். கர்த்தருக்காக எதை நோக்கி ஜெபித்திருக்கிறோம்? எதற்காக ஜெபித்திருக்கிறோம்? எதற்காக கர்த்தரை தேடி வாரத்தோடு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு வந்தோம்? குணாதிசயங்கள் மாறணும்,
ஆவின் கனிகள் வெளிப்படணும். அதுக்கு வந்தோமா? வசனத்தை கேட்கிறோம், ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார் என்று சொல்கிறோம்.